சிவப்பிரபஞ்ச நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். தங்களின் ஆதரவு மூலம் எங்கள் பணி மேன்மேலும் சிறக்கும். நன்றி. இன்று நாம் தரிசிக்க இருப்பது திருமண தடை நீக்கும் ஓர் சித்தர் கோவில். இந்த சித்தரின் பெயர் ஸ்ரீ புடலங்காய் சித்தராகும். இவருடைய ஜீவசமாதி இருக்கும் இடம் கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை வழியாக திருப்பனந்தாள் செல்லும் வழியில் 50 சாத்தனூர் என்னும் ஊரில் உள்ளது. இத்திருக்கோவிலின் சிறப்பு திருமண தடையை நீக்குவதாகும். புடலங்காய் சித்தரின் வாழ்க்கை வரலாறு. சித்தர் அவர்கள் அவருடைய பெற்றோருக்கு 8வது குழந்தையாக பிறந்துள்ளார். சிறு வயதிலேயே ஆன்மீக நாட்டம் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி பல ஊர்களுக்கு சென்றுள்ளார். இறுதியாக 50 சாத்தனூர் என்ற ஊரில் சித்தர் அவர்கள் தங்கியிருந்தார்கள். புடலங்காய் சித்தரின் பெயருக்கான காரணம், இவருடைய நிஜ பெயர் ஜோதிராமலிங்கம் ஆகும். ஆனால் இவர் அதிகமாக புடலங்காயை விரும்பி சாப்பிடுவதால் மக்கள் அனைவரும் இவரை புடலங்காய் சித்தர் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். சிறு வயதிலிருந்தே சித்தருடன் வாழ்ந்த அனுபவத்தை இவர் கூறுகிறார், கேளுங்கள். நான் சின்ன பிள்ளைய படிச்சுட்டு இருக்கும்போது இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்போ நான் பார்த்துட்டு அவங்க வர்றப்போ போகிறப்ப பின்னாடி போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பேன். அதுக்கு பிறகு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு சிரங்கு ஒன்று வந்துடுச்சு. அந்த சிரங்கை அவர் வாயால் எடுத்து இந்த சலமும் செய்யும் அதை தூக்கி போட்டு நக்கி அந்த புண்ணை ஆற்றுறதுக்கு ஒரு புயலை கட்ட காம்பு புயலை தான் இப்போ தான் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து அந்த புயலை வச்சு அந்த புந்தில் வச்சு திணிச்சு ஒரு வெள்ளை துணி எடுத்து வச்சு கட்ட சொன்னாங்க. கட்டின பிற்பாடு அந்த பொண்ணு காஞ்சி போச்சு. அதேமாரி எனக்கு சிரங்கு நான் அவர் கூட இருந்துகிட்டு இருக்கப்போ 1 மாதம் சென்று நாவாட்டி அது மாதிரி ஒரு வைத்தியம் பண்ணி சொல்லி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு சொல்லி 3 பேப்பர் எடுத்துகிட்டு வந்து எழுதி என்னமோ ஒரு ரேகை மாதிரி கோடு கிழித்துருந்த மாதிரி 3 கோடு அந்த கோட்டில் பேப்பரை வச்சு வெந்நீரில் தண்ணியில் போட்டு ஒரு குண்டாங்கட்டி 3 மரக்கா தண்ணி பிடிக்கிற தண்ணியில் வச்சு அதை சூரிய ஒளி அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சு அதை குளிக்க சொன்னாங்க. 3 நாளைக்கு 3 நாள் குளித்த பிற்பாடு அந்த சிரங்கு ஆறி போச்சு. உனக்கு எண்ணும் 16ன்னு என்ன சொன்னார். அப்போவே அவர் கூட இருந்ததுனால கடைசி அவர் சாகிற காலத்தில் என்ன மாதிரி நீ இருப்பாடா அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி வயசு எனக்கு 79. இன்னமும் சின்ன பிள்ளை மாதிரி தான் நடந்துகிட்ருக்கேன். அவர் சித்தரின் சித்து விளையாட்டுகள் பல உள்ளன. ஒரு நாள் சித்தர் அவர்கள் திருப்பனந்தாள் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஓர் புடலங்காய் தோட்டத்தை பார்த்து ஆசையாக புடலங்காயை பறித்து சாப்பிட்டுள்ளார். இதை கவனித்த தோட்டத்து உரிமையாளர் இவரை பிடித்து அடித்துள்ளார். சித்தர் அவர்கள் அமைதியாக திரும்ப வந்துவிட்டார். மறுநாள் அந்த தோட்டத்து உரிமையாளர் தோட்டத்தை சென்று பார்க்கையில் தோட்டம் முழுவதும் புடலங்காய் தொங்கிக் கொண்டிருந்த இடத்தில் பச்சை பச்சையாக பாம்புகள் தொங்கிக் கொண்டிருந்தன. இதை பார்த்த உரிமையாளர் பயந்து போய் சித்தரிடம் தான் செய்தது தவறு என கூறி மன்னிப்பு கேட்ட பின்புதான் அந்த பச்சை பாம்புகள் எல்லாம் மீண்டும் புடலங்காயாக மாறின. சித்தர் தன்னிடத்தில் எப்பொழுதும் ஒரு மகுடி மற்றும் ஒரு புல்லாங்குழலை வைத்திருப்பார். அவர் ஒரு கொட்டாங்கியில் பால் எடுத்துக்கிட்டு என்னை வர சொல்லுவார். அவர் பின்னாடியே நான் போவேன். அவர் மகுடி எடுத்துகிட்டு வருவார். புல்லாங்குழல் வச்சுருப்பார். புல்லாங்குழலாம் நல்லா வாசிப்பார். மகுடி வாசிப்பார். மேற்க ஒரு களம் ஒன்று இருக்குது. அந்த களத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த பாலை வச்சுட்டு என்னை எட்ட கேள்விட்டு ஒரு மகுடியை ஊதுவார்.
இவர் மறுபடி ஊதுனாக்கா அந்த பாம்பு எங்கே இருக்குன்னு தெரியாது வரும். இவர் லெஃப்ட் சைடில் ஏறி ரைட் சைடில் இறங்கி அப்படியே தலையில் வந்து படங்கத்தில் நிற்கும். இவர் ஊடுறதையும் ஆட்டுறதையும் நிற்க மாட்டார், பாம்போடு விளாண்டு கிடப்பார். கொஞ்ச நாள் சென்று முடிஞ்சு போன கூட இவருக்கும் அழுத்து போகணும், பாம்புக்கும் தலை சாயிற மாதிரி வரும். அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வார்னா, போதண்டா விளாண்டது நீ போடா அப்படின்னு சொல்லுவார். சரின்னு அந்த பாம்பு இறங்கும். அந்த நேரத்தில் என்ன வந்து அந்த பாலை ஊற்றி கொட்டாங்கெல்லாம் அங்கே எட்டி கொண்டு வச்சுட்டு நீ இந்தாண்ட வந்துடுறா அப்படின்னு சொல்லுவார். நான் எட்டத்தில் வந்துடுவேன். அதுக்கு பிறகு அது போய் பாம்பு தண்ணி பாலை குடிச்சிட்டு அது பாம்பு போயிடும். மூலிகையிலிருந்து தங்கத்தை உருவாக்கும் வித்தையை இவர் கற்றுத் தேர்ந்தவர். அதை செய்முறையாக செய்துள்ளார். அதற்கு உதாரணமாக சில பச்சளைகை எடுத்துகிட்டு வந்து என்ன களிமண் எடுத்துகிட்டு வந்து உருண்டை சொல்லுவார். அதை உருண்டுவேன். சில பச்சளை ஒன்று வச்சுட்டு வந்து கசக்கிட்டே வரும்போது, என்ன சாமி அந்த பச்சளையும் கூட என்கிட்ட காமிக்கப்படாதம்மா, நீலாம் காமிச்சாக்கா உனக்கெல்லாம் சரியாக வராதான்னு சொல்லிட்டு அந்த மண்ணை கட்டை வரலால் அமுக்க சொல்லுவார். பளிங்கி மாதிரி ஊற்றிட்டு வர மண்ணை அதை அமுக்கினாலும் அந்த பச்சளை அந்த மண்ணுக்குள்ளே வச்சு உருட்டுவார். திரும்ப என்ன தான் விட்ட சொல்லுவார், நான் உருட்டுவேன். இந்த சுங்காம் வந்து முஸ்லீம் அங்கே ஊதும். அந்த சுங்காம மாதிரி அவர் வச்சுருப்பார். அந்த சுங்காமில் அந்த மண்ணாங்கட்டி வச்சு ஊதுவார். ஊதுனா அது பிடிச்சிக்கிட்டு தானாகவே எரியும். அந்த பச்சனுடைய ஹீட்டு அந்த சாம்பை மாதிரி போடும் அந்த மண்ணாங்கட்டி. அதை கீழே கொட்டினார்னா நம்ம மொளாவரை பெருசு ஒரு பவுன் வந்து விழும். அப்போ வந்து பவுன் 60 ரூபா 40 ரூபா தான் விற்றுது. ஆடுதோரில் கபூர் கடை பாய் கடைன்னு ஒரு கடை இருந்தது. அந்த கபூர் கடையில் கொண்டு போய் என்னை கொடுத்துட்டு வர சொல்லுவார். அங்கே கொண்டு கொடுத்தாக்கா 15 ரூபா கொடுப்பாங்க. 2 சுருட்டு வாங்கிட்டு, பொட்டுக்கடலை சக்கரை வாங்கிட்டு, 1 லிட்டர் அரிசி வாங்கிட்டு, நீ வேணுங்கிறது வாங்கிடான்னு சொல்லுவார். நாளைக்கு வேணும்னு அந்த காசை ஒரு பைசா கூட வச்சுக்கப்படாதான்னு சொல்லிவிடுவார். அதே மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்போம். இந்த சித்தரின் ஜீவசமாதி அருகில் ஓர் மிகப்பெரிய ஆலமரம் விழுதுகளோடு மிக பிரம்மாண்டமாக உள்ளது. இந்த ஆலமரத்தின் மிக பிரம்மாண்டமான தோற்றத்திற்கு ஒரு காரணம் உண்டு. என்னவென்றால், பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் ஓர் விநாயகர் கோவிலை கட்ட வேண்டும் என்று ஊர் பெரியோர்களால் முடிவு செய்து கட்ட ஆரம்பித்துள்ளார்கள். ஆனால் கோவில் பணி பாதியிலேயே நின்றுவிட்டது. காரணம், இந்த கோவிலின் அடியில் 2 சித்தர்களின் ஜீவசமாதி இருப்பதாக மக்களிடம் நம்பப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த கோவிலை கட்டுவதற்கு சித்தர்கள் அனுமதி அளிக்கவில்லை என்றும், அதனால் இந்த கோவிலின் வாயிலை மூடுவதற்காக இந்த ஆலமரம் தோன்றி மிக குறுகிய காலத்திலேயே மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கோவிலின் வாயிலை மூடியுள்ளது. இக்கோவிலின் விசேஷ நாட்கள் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களாகும். மற்றும் ஒவ்வொரு வியாழந்தோறும் பூஜைகள் சிறப்பாக நடைபெறும். இங்குள்ள பக்தர்களின் அனுபவங்கள் உங்கள் பார்வைக்காக இதோ. 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன். இங்கே ஐயா வந்து எங்கள் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக 3வது கேம்பஸில் கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு வேலை கிடைக்கும்னு ஐயா சொல்லியிருந்தாங்க, செல்வராஜா ஐயா. அதேமாரி 3வது கேம்பஸில் எங்கள் பொண்ணுக்கு சிட்டி யூனியன் பேங்க்கில் வேலை கிடச்சிருக்கு. அது இப்போ எங்கள் பொண்ணு இப்போ வேலைக்கு சேர போகிற அடுத்த வாரம். அதனால இன்றைக்கி ஒரு பூஜைக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அந்த அபிஷேகத்தை செய்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். அவங்க வீட்டுக்கு பாம்பு வரும், ஐயாவே உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வருவார், காய்ச்சி கொடுப்பாரு, நீ நல்லா கண்டு கழிக்கலான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து பாம்பு வந்து தலையை தூக்குனுச்சு. அந்த இடத்துல மஞ்சள் தெளிக்க சொன்னாங்க. தெளித்து சாமி கும்பிட்டேன். மறுவாரம் வந்தப்போ ஐயா சொன்னாங்க, உங்கள் பையனுக்கு சீட்டு கிடைக்கும், வேலை கிடையாது, ஸ்கூலுக்கு கிடச்சிருந்தாங்க. அதே மாதிரி வந்தால் ஒரு வாரத்தில் வேலை கிடச்சிச்சு. மறுவாரமும் கோயிலுக்கு வந்தேன். இப்போ இந்த புடலங்கா சித்தர் பீடத்துக்கு வந்தவருக்கு ஐயா செல்வராஜ் சொன்னார், உங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் வரும், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அதே மாதிரி எங்கள் அப்பா ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பரவாயில்ல, உயிருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை நேரம் நடந்தது. இந்த நம்பி வர்றவங்களுக்கு இந்த எல்லையில் வந்து எல்லா செயலும் நடந்து காட்டுறாங்க சித்தர்கள்.
புடலங்காய் சித்தரை தரிசனம் செய்து மன மகிழ்ச்சியுடன் நாம் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்பொழுதே சப்தசாகர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இணைந்திருங்கள்.